இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு நாம் 22ஆம் ஞாயிறு திருவழிபாட்டை இன்றைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே திரு அவை நம்ம கொடுத்திருக்கின்ற நற்செய்தி லூக்கா 14ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1 மற்றும் 7-14 முடிய. இன்றைக்கு அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து 2 விதமான சிந்தனைகளை நமக்கு கொடுக்கின்றார். ஒன்று, தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும். இரண்டாவது, நீங்கள் உணவருந்த மற்றவர்களை அழைக்கின்ற பொழுது அவர்கள் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாதவர்களாக இருக்க வேண்டும். இந்த 2 சிந்தனை அடிப்படையில் தான் இன்றைய நற்செய்தியானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அகந்தை ஒரு மனிதனை அவர் யார் என்ன சொல்ல வைக்கும். அதாவது வசதி படைத்தவர்கள், அகங்காரம் கொண்டவர்கள், மற்றவரிடம் பேச மாட்டார்கள், சம்பாதித்து கொண்டே இருப்பார்கள் என்று அகந்தை அவர்களை ஒரு நிலையில் வைக்கும். தாழ்ச்சி ஒரு மனிதனை அவன் யாராக இருக்கிறான் என்று புரிய வைக்கும். தாழ்ச்சி உள்ள மனிதர்கள் தங்களுக்கென்று வாழ மாட்டார்கள். அதாவது பல நேரங்களில் நான் இட்டலியில் இருக்கும் பொழுது பார்த்தது உண்டு. இந்த பென்ஷன் ஆனதுக்கப்புறம் இந்த மனிதர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு சமூக சேவை செய்ய போவாங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடியது எல்லாமே இலவசமாக பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு தனக்கு வருமானம் வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு போதிய பென்ஷன் வரும், அது போதும் எனக்கு, ஆனால் நான் என்னுடைய நேரத்தை மற்றவர்களுக்கு உதவி புரிவதற்கு பயன்படுத்துகிறேன் என்று உதவி புரிய செல்வார்கள். அதாவது தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்வது. அதான் தாழ்ச்சியினுடைய அடையாளம். அவருடைய செயல் அவர்கள் யார் என்பதை நமக்கு தெரியப்படுத்தும் என்று. அதாவது யூத சமூகத்திலே பொதுவாக ஒரு விருந்து ஏற்பாடு செய்கின்றார்கள் என்றால் அங்கு அந்த ஹைரார்க்கி உண்டு. யார் முதல்ல பந்தியில் அமரணும், யார் 2வது பந்தியில் அமரணும், யார் 3வது பந்தியில் அமரணும் அப்படிங்கிற ஒரு ஹைரார்க்கி. அந்த அடிப்படையில் அரச பதவியில் உள்ளவர்கள் முதலில் இருப்பார்கள். 2வது சமூக உயர் பதவிகளில் இருப்பவர்கள், அது மதவாதிகளாக இருக்கலாம் அல்லது மற்றவர்களாகவும் இருக்கலாம். 3வது வசதி படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள். அதற்கு பிறகுதான் மற்றவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்படும். ஆக இப்படிப்பட்ட நிலையிலே இங்கு நீங்களாக போயிட்டு முதன்மையான இடத்தை தேடாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா உங்களை தூக்கி கடைசியில் உட்கார வச்சுருவாங்க, அது உங்களுக்கு அசிங்கமாக போயிடும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நீ நற்செய்தியில் சொல்கிறாரு. ஆக இது எப்படி புரிந்து கொள்வது? பல நேரங்களில் நம்ம அந்த அரசியல்வாதிகள் அல்லது ஆயர், குருக்கள், அதிகமாக மக்கள் மத்தியிலே பிரபலமானவர்கள், அது நடிகர்கள் யாராவது வந்தால் அவங்க கூட இந்த ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் பலர் செய்துவிட்டு அதை ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வைத்து மற்றவரிடம் காண்பித்து மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணுறவங்க கடைசி வரைக்கும் ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரப்போவதில்லை. எவர் ஒருவர் தன்னுடைய முகத்தை காட்டாமல், அது கட்சியாக இருக்கட்டும் மற்ற எந்த ஒரு சமூக பணியாக இருக்கட்டும், முகம் காட்டாமல் உண்மையாக நேர்மையாக உழைக்கின்ற அந்த மனிதர்கள் ஒரு கட்டத்தில் அறியப்பட்டு அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவதை பல இடங்கள் நாம் பார்ப்பது உண்டு. எடுத்துக்காட்டுக்கு இன்னொன்று சொல்லணும்னா, ஃபுட்பால் மேட்ச் எடுத்துக்குவோம். கால்பந்து விளையாட்டு எடுத்துக்கலாம், அல்லது கூடைப்பந்து விளையாட்டு, பேஸ்கெட் பால், எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த விளையாடி கொண்டிருக்கின்ற சில நேரங்களிலே ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பந்தை மற்றவங்கள்ட்ட பாஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களே வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா மக்கள் பார்க்கணும், நான் தான் வச்சிருக்கிறேன், நான் அப்படிங்கிற அந்த அகந்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பந்தை பாஸ் செய்யாமல் வைத்து விட்டு விளையாடி கொண்டிருப்பார்கள், கடைசி தோற்று போவாங்க. ஆனால் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தன்னை முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. பந்து வந்தால் கரெக்டாக பந்தை எடுத்து அதை தட்டி திரும்ப இன்னொரு நபர்கிட்ட பாஸ் செஞ்சு அது கோலாக மாறுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. இதுபோன்று தனக்கென்று விளையாடாமல் தன்னுடைய நாட்டிற்காக விளையாடக்கூடிய மனிதர்களும் இருக்கின்றார்கள், அல்லது தன்னுடைய டீமுக்காக விளையாடக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். இப்போ இவங்க 2 பேரில், இந்த 2 கேட்டகரியில் உள்ள மனிதர்களில் யார் மக்களால் அதிகமாக நோக்கப்படுவார்கள், பார்க்கப்படுவார்கள்? சுயநலமாக விளையாடிய மனிதனை எல்லாரும் திட்டுவாங்க. ஆனால் மற்றவனை கரெக்டாக பாஸ் பண்ணி விளையாண்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதனை ரெகனைஸ், அவனை நினைவில் நிறுத்தி கொள்வார்கள். அதுதான் தனக்கென்று விளையாடாத அந்த நபர், அதுபோன்று தனக்கென்று வாழாதவர்கள் மக்களால் கண்டறியப்படுவார்கள் என்பதுதான். இதை போன்றுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம். அவர் கடவுள் தன்மையை விட்டு மனித அவதாரம் எடுத்து இந்த உலகிற்குள் வருகின்றார். தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றார். தன்னை எந்த அளவுக்குன்னா, ஒரு குழந்தையை போன்று பிறக்கின்றார். அப்போ அந்த குழந்தை ஒரு கடவுள் தன்மையில் இருக்கிறது, மனித தன்மையிலும் இருக்கிறது. ஆனால் கடவுள் என் ஸ்தானத்தில் இருந்தால் அங்கே யாரை கண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் இங்கே குழந்தையை கொன்று விடுவார்கள் என்று ஏரோதை கண்டு பயந்து
குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு போவதை நாம் பார்க்கின்றோம். சிறு வயதிலே பல போராட்டங்களை அவருடைய பெற்றோர்கள் சந்திக்கின்றார்கள். தன்னையை தாழ்த்தி ஒரு மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்து மாட்டுக்கொட்டையில் அவர் நினைச்சிருந்த அரச மாளிகையில் பிறந்திருக்கலாமே, வசதி படைத்தவருடைய குழந்தையாக இன்னும் பல்வேறு விதத்தில் அவர் பிறந்திருக்கலாமே. அப்படி எடுக்கலை. மாட்டுக்கொட்டையிலே ஒரு சாதாரண ஒரு தம்பதியருக்கு அவர் மகனாக வருகின்றார். அவருடைய வாழ்க்கை என்று பார்க்கின்ற பொழுது தனக்கென்று வாழ்வதை நாம் பார்க்க முடிவதில்லை. அவர் மற்றவருடைய துன்பங்களிலும் துயரங்களிலும் இன்னல்களிலும் இடையூறுகளிலும் பங்கெடுக்கின்றார். மக்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது அவர்களோடு இருக்கின்றார். தனிமையில் வாடுகின்ற மனிதர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களோடு பேச்சு கொடுக்கின்றார். நோயினால் வருந்துகின்ற மனிதர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களை தொட்டு குணமாக்குகின்றார். அவர் வசதி படைத்தவர்களோடு அல்லது மதகுருக்களோடு அல்லது அரசியல் அதிகாரம் உள்ளவர்களோடு இருந்ததை விட, அங்கே அதிகம் இருந்ததில்லை, ஆனால் மக்களோடு இருந்தார். மக்களோடு, ஏழை எளிய மக்களோடு எளிமையான முறையிலே அவர் அங்கு இருக்கின்றார். அவர்களிடமிருந்து அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை. தன்னால் முடிந்ததை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே, அது இன்னும் ஆழமாக சொல்ல போனால் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார். பேதுரு சொல்றார், ஆண்டவரே, நீரா என்னுடைய கால்களை கழுவுவது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படும் போது, நானுடைய கால்களை கழுவாவிடில் உனக்கு என்னுடைய பந்தியில் இடமில்லைன்னு சொல்லிடுறாரு. அவன் என்ன அர்த்தம்? இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் இயேசுவை போன்று தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நான் உயர்ந்தவன், நான் பெரியவன், நான் பெருநிலையில் இருக்கக்கூடியவன் என்று தன்னை பெரியவனாக காட்டிக்கொள்வதை அவர் விரும்புவதில்லை. தாழ்த்தி கொள்ளுகின்ற மனிதர்களை அவர் விரும்புகின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, நீங்கள் உணவை பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது யாருக்கு கொடுக்கணும்? நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம்? வசதி படைத்தவர்களை கூப்பிட்டுக்குவோம். நம்மளை யார் திருமணத்துக்கு கூப்பிட்றாங்களோ, அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்களோ அவங்கள நம்ம கூப்பிட்டுக்கணும். ஏன்னா என்ன மொய் எழுதுறத பார்க்குறோம். எல்லா இடங்களும் மொய் எழுதி வைப்போம். எதுக்கு? எனக்கு கொடுத்ததை நான் திருப்பி கொடுக்கணும். அப்படி என்றால் நீங்கள் உருவாக்கிய அந்த பந்தி இறைவன் விரும்பிய பந்தியாக இல்லை. இறைவன் விரும்புகின்ற பந்தியிலே உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்குள்ள மனிதர்கள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அதாவது இந்த உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கிய காலகட்டங்களில் நான் இட்டலியில் இருக்கிறேன். அப்போ அகதிகளாக பல மக்கள் தங்களுடைய வீடு வாசல் அனைத்தையும் இழந்து விட்டு அவர்கள் இட்டலிக்குள்ளே வராங்க. அப்போ இந்த இத்தாலி மக்கள் அவர் நிச்சயமாக வசதியான மக்கள் தான். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த உக்ரைன் உணவு அது இப்போது 100 பேர் 200 பேர் 300 பேர் எத்தனை பேர் அந்த உணவை சாப்பிட ஆசைப்பட்றாங்களோ அந்த எண்ணிக்கையை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு இத்தனை பேர் நீங்கள் உணவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகதிகளாக வந்த மக்களிடம் பொருட்களை வாங்கி கொடுத்து உணவை உற்பத்தி செய்ய சொல்லுகிறார். உணவை தயார்படுத்துது. அவங்க தயார்படுத்திட்டு அந்த உணவை கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அது பந்தி மாதிரி எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு கடைசியில் என்ன பண்ணால் ஒரு தட்டு, காணிக்கை தட்டு மாதிரி ஒரு தட்டில் அவங்களுக்கு தேவையான அளவு அந்த பணத்தை அந்த உணவுக்கென்று அவர்கள் அதில் போடுகிறார்கள். இறுதியாக அதை மொத்தமாக சேர்த்து அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த அகதிகளாக வந்த மக்களிடம் கொடுக்கின்றார்கள். பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், நிராகரிச்சுக்கிட்டு அவங்கள அவமதிச்சுக்கிட்டு அவங்கள ஏற்றுக்கணுமா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலவிதமான எண்ணங்களில் யோசிப்போம். நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நம்மகிட்ட இருக்கும். ஆனால் அந்த மக்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க நம்மளை போன்று நன்றாக வாழ வேண்டும் என்று அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்து கொடுத்தார்கள். ஒருவேளை நம்முடைய இடங்களிலும் இருக்கலாம். ஆனால் இது நான் பார்த்த அனுபவம். அதுபோன்று இயேசு இதை தான் விரும்புகின்றார். அன்புக்குரியவர்களே, தாழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களாக வாழ்வோம். அதுபோன்று நாம் ஒரு செயலை செய்கின்ற பொழுது அந்த மனிதன் எனக்கு திருப்பி செய்ய வேண்டும் என்ற நிலை ஏற்படுத்தக்கூடாது. அதுபோன்று நான் செய்கின்ற அந்த மனிதன் நிச்சயமாக அதை திருப்பி செய்யக்கூடிய சக்தி அற்றவனாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஏழை எளிய மனிதர்களுக்கு நான் உதவி புரியக்கூடியவனாக இருக்க வேண்டிய ஆற்றலை நான் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை தான் இயேசு விரும்புகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் என்பதை முன்னிலைப்படுத்தாமல் நாம் என்பதை நமக்குள் கொண்டவர்களாக வாழ்வோம். உண்மையான வாழ்வு என்பது தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆக தாழ்ச்சி உள்ளம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்மை நாம் தாழ்த்தி கொள்வதல்ல, மாறாக தைரியம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். தாழ்ச்சிக்கான இன்னொரு வார்த்தை தைரியம் உள்ளவர்கள். சிந்திப்போம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா,
இந்த நாளை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளிலே இந்த இறைவார்த்தை எங்களுக்கு போதித்தது போன்று நாங்கள் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக, பிறருடைய தேவையிலே, பிறருடைய நலனிலே அக்கறை கொண்டு வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அவருடைய ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.